ஐயனார் துணை ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கொடைக்கானலுக்கு ட்ரிப்பு போயிருக்கிறாங்க. சோழ நிலாவை பொறுத்த வரைக்கும் இது ஹனிமூன் ட்ரிப்பு. ஆனால் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே போனதுனால இது ஃபேமிலி ட்ரிப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். சோழனும் நிலாவும் இந்த ட்ரிப்பில் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட காதல் கதையை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழனும் நிலாவும் ஹனிமூனுக்காக தான் பிளான் பண்ணதேன்னு. ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் நம்ம லாஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் வந்து இதை பற்றி போட்டிருப்போம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வியூ பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. நம்ம பல்லவனுக்கு இதில் ஏக சந்தோஷம் பார்த்துக்கோங்க. பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கிறது அதில் பல்லவன் தான். எப்படா வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இந்த பல்லவனுக்கும் கொடைக்கானல் ட்ரிப்பு முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு காதல் அமைஞ்சா சூப்பராக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறமா வந்து இப்போ முக்கியமான ஒரு இடத்துல வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது வானதி வந்து பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது என்ன பாண்டி, கடைக்கு வர்றியா கொஞ்சம் அப்படின்னுட்டு கூப்பிட்றாங்க. இல்லை வானதி, கடைக்கா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க உடனே வானதி இருந்துட்டு, ஆமாம் கடைக்கு வா, இப்போ கடையை க்ளோஸ் பண்ணணும்ல, நீ வா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஏய் வானதி, நான் இப்போ கொடைக்கானல் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, என்னது கொடைக்கானலுக்கு போய்கிட்டு இருக்கியா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை பாண்டி, நீ எப்படி எப்போ போன நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை வானதி, நான் உனக்கு ஃபோன் போட்டேன், நீ ஃபோன் எடுக்கலை, சரி பிஸியாக இருப்பியோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், நாங்கள் கொடைக்கானலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கன்னா யார் யார் போகிறீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்க உடனே பாண்டி இருந்துட்டு, நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே போகிறோம், எங்கள் அப்பாவை தவிர எல்லாருமே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன திடீர்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ கிளம்பிட்ட, எங்கே போன, எப்போ போன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வானதியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, எம்மா தாயே, உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் உனக்கு ஃபோன் போட்டேன், ஆனால் நீ ஃபோன் எடுக்கலை, சரி வேலையாக இருப்ப, நம்ம அப்புறமா கால் பண்ணி அவள் ஃப்ரீயாக ஆனதுக்கப்புறம் நமக்கு கால் பண்ணுவோம்ல, அப்போ பேசிக்கிருவோன்னு நான் நினச்சேன். இன்னும் நிலா சாரி சோழனும் அவங்க ஒய்ஃபும் ஹனிமூனுக்கு கிளம்புனாங்க. அப்போ தான் அண்ணி எல்லாருமே கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நாங்களும் எல்லாருமே கிளம்பி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதானே ஹனிமூன்னா என்னது, ரெண்டு பேரும் தனியாக போகிறது தானே, இப்படி மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போகிறதா ஹனிமூனு, உங்களுக்கு தான் அறிவில்லை, அந்த நிலாவுக்குமா அறிவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ எதுக்கு இப்போ வானதி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத, அவங்க சரி நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னதுனால தான் எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணுன்னு உனக்கு தோணவே இல்லைல்ல, அது எப்படி பாண்டி, இன்னைக்கு தான் கடையை ஆரம்பிச்சிருக்கோம், கடையை ஆரம்பித்து என் கூட இல்லாமல் நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு அவங்க கூப்பிட்டா பின்னாடியே போயிருவியா நீ அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம பாண்டிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இவ ஃபோன் எடுத்து இனி வைக்கவே மாட்டாளே, இதில் ஒரு பஞ்சாயத்து வேற இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ சோழன் வந்துட்டு, யாருடா பாண்டி, யார்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு சைகை கேட்குறாங்க, காட்டுறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு வானதி கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவள் எதுக்கு சொல்லாமல் செய்ய போனீங்க, இப்போ தானே கடை ஓப்பன் பண்ணியிருக்குது, என் கூட இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க, ஹனிமூன்னா எல்லாருமே கிளம்பி போகிறதா, ஹனிமூன்னா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் போகிறது மட்டும் தானே அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சோழன் வந்துட்டு, வானதி இப்போ வானதியாவது இப்போயாவது வானதிக்கு புத்தி வந்துச்சு, வானதி சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சோழன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஏன்னா சோழனுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் தனியாக போகணும் அப்படிங்கிறது தான் ஆசையேன்னு. இப்போ மொத்த ஃபேமிலியாக கிளம்பி வர்றதுல அவங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இப்போ வானதிக்கு இருக்கிற அறிவு கூட நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி இருந்துட்டு, சரி உங்ககிட்ட சொல்லாமல் போனது தப்பு தான், நான் உனக்கு ஃபோன் போட்டேன், ஆனால் நீ ஃபோன் எடுக்கலை, இப்போ வரைக்குமே நாங்கள் கிளம்பி போகணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சும்மா பொய் சொல்லாத, அதுக்கு தான் கடையில் இருந்து உன்னைய சோழன் ப்ரோ கூப்பிட வந்தாரா, அப்போவாது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என்கிட்ட சொன்னால் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் செய்யாமல் கிளம்பி போயிட்டேன் அப்படி தானே அப்படின்ற மாதிரி வானதி சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை வானதி, சோழன் வந்தப்போ கூட
ஹனிமூனுக்கு நாங்கள் போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு தான் வந்தான். அவங்க தான் 2 பேரும் கிளம்பணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. நாங்கள் போகணும்னு நினைக்கவே இல்லை. திடீர்னு தான் நிலா அண்ணி தான் எல்லாருமே கிளம்பி போகலாமே ஜாலியாக இருக்கும்னு சொன்னதுனால உடனே எல்லாருமே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும், நீ என்கிட்ட சொல்லாமல் போயிருக்கவே கூடாது. இத்தனை நாளாக நான் காலேஜுக்கு போய்கிட்டு இருந்தேன். சரி, வீட்டில் வெட்டியாக தான் இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இவ்வளோ பெரிய மெடிக்கல் ஷாப்பை திறந்து வச்சுட்டு இப்படி என் பக்கத்துல நீ இல்லாம போனது தப்பு தான். உனக்கு எப்பயுமே உன் குடும்பம் தான் பெருசு. உன் குடும்பத்துல யாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிருவ. ஆனா என்னைய இப்படி நடுத்தெருவுல அம்போன்னு விட்டுட்டு போயிருவ அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, பாண்டி இருந்துட்டு ஏண்டி என்னைய படுத்துற, உனக்கு என்னடி இப்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீ போனது தான் பிரச்சனை, நீ எதுக்கு போன என்கிட்ட சொல்லாம அப்படின்னு சொல்லி வானதி சண்டை ஓட, இதுல என்னடி இருக்கு? எங்க வீட்ல எல்லாருமே போறோம். நான் மட்டுமா போயிருக்கேன் அவங்க கூட? சேரண்ண வந்திருக்காங்க, பல்லவன் கூட வந்திருக்கிறான். நாங்க எல்லாரும் தானே கிளம்பி போறோம். நான் மட்டும் போனது மாதிரி என்னை இப்படி திட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க எல்லாரும் கூட போயிருக்கலாம். ஆனா நீ போயிருக்க கூடாது. ஏன் கூட தான் கடையில இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. பாண்டி இருந்துட்டு தயவு செஞ்சு போனை வச்சிடுறியா? மெடிக்கல் ஷாப் திறக்கணும்னு சொன்னது நீ. மெடிக்கல் ஷாப்ல இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறணும். அது எல்லாமே உன்னோட வேலை. தேவையில்லாம மெடிக்கல் ஷாப் திறந்து வச்சிருக்கன்றதுக்காக நான் எங்கேயும் போக முடியாம இருக்க முடியாது. அதனால நீ போனை வை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேரன் வந்துட்டு, ஏன் பாண்டி ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இந்த பாண்டி இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே, வானதி என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாருமே கார்ல ஏறி கிளம்பி போயிடுறாங்க. அப்ப பல்லவன் இருந்துட்டு, அண்ணே ஒரு பாட்டு போடுனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்டா உனக்கு இப்ப எதுக்குடா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்க, என்னண்ணே எப்ப பார்த்தாலும் இப்படி அமைதியாவே போய்கிட்டு இருந்தா எப்படி? பாட்டு போட்டு ஜாலியா வைப் பண்ணிக்கிட்டே போலாமே, எதுக்கு இப்படி உம்முன்னு போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ சொல்லுவடா, நீ ஏன் சொல்ல மாட்ட? என் ஹனிமூன் ட்ரிப்பை இப்படி ஃபேமிலி ட்ரிப்பை மாற்றி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, ஓ அந்த கடுப்பில் இருக்கியா நீ? சரிண்ணே சரிண்ணே, என்னதான் இருந்தாலும் உன் கூட ஃபேமிலி ட்ரிப்பாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அங்கே கிளம்பி வந்துட்டோம். இனிமேலாவது கொஞ்சம் சொந்தமாக பாட்டை வச்சு என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாமானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, பாட்டு வைக்கலன்னா என்ன, நம்ம பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சூப்பர் அண்ணி, இதுதான் நல்ல விஷயம். நம்ம ஆளுக்கு ஒரு பாட்டு பாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாட்டு பாடுறாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, சோலா நீங்கள் பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கெல்லாம் எதுவும் பாட தெரியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முறைச்சிட்டே இருக்கிறாரு. அப்போ நிலா இருந்துட்டு, என்ன சோழன் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட கையை வந்து பிடிக்கிறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு கேஷுவலாக ஆயிடுறாரு. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறீங்க? அவ்வளோதான், ஃபேமிலி ட்ரிப்பு தான், முடிஞ்சு போச்சு. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த ப்ரைவேசிக்கு நம்ம 2 பேர் தனிமையாக இருக்கிறதுல எந்த ஒரு சிக்கலும் வராது, எந்த ஒரு இடையூறு வராது அப்படின்னு சொல்லி நான் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சிக்னல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் பல்லவனுக்கு வந்து அப்படியே ரொம்ப டயர்டாயிருது. அண்ணி இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோழன் கிட்ட எவ்வளோ தூரம் போகணும் சோழன் அப்படின்னு நிலா கேட்கும்போது, இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் நம்ம போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு. ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்து வச்சுருக்கீங்களா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்குடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க நிலா. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த இனிமேல் வந்து நம்ம கில்ஸில் வந்து ஏற போகிறோம், வாமிட்டு வர மாதிரி இருக்கிறவங்க கையில் வந்து லெமன் அதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிலா, இந்தா நிலா லெமன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எனக்கெல்லாம் இது தேவையே இல்லை, எனக்கெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, இதை கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சேர் இருந்துட்டு, ஆமாப்பா நிலா, இதை கையில் வச்சுக்கோ, எதுக்கும் லெமனை கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணே எனக்கு இந்த வாமிட்லாம் எதுவும் வராதுண்ணே, நாங்கள் கார்லேயே தானே போவோம் வருவோம், அதனால எனக்கு இதெல்லாம் செட் ஆயிடுச்சுனே, பெருசாக எதுவும் எனக்கு வாமிட்ல எதுவும் வராது அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்ல, உடனே மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு கையில் வச்சிருக்கிறாங்க எலுமிச்சம்பழத்தை. இப்போ கொஞ்சம் தூரம் போகுமேனு நிலாவுக்கு அப்படி வாமிட் வர மாதிரி இருக்குது அந்த கில்ஸில் ஏறும்போது. உடனே அவங்க இருந்துட்டு நிலா இருந்துட்டு, சோலா வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, சொல்கிறத செய்யுங்க, ஓரமாக நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓரமாக நிப்பாட்டின உடனே
நிலா எழுந்திரிச்சு போயிட்டு வேகமாக வாமிட் பண்ணுறாங்க. உடனே உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஐயோ நிலா வாமிட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக தண்ணியை கொண்டு வந்து கொடுக்க, அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்ல, அப்போ சோழன் வந்துட்டு இப்போ ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பரவாயில்ல சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அப்போ உடனே சோழன் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே வந்துட்டு அப்படி பார்க்குறேன், சும்மா இருடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன எனக்கு வாமிட்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்ன வாமிட்டாக எடுத்து தள்ளிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம சோழன் கிண்டல் பண்ணும்போது நிலா இருந்துட்டு, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் கிண்டல் பண்ணுறீங்க, எனக்கெல்லாம் எப்பயுமே இந்த மாதிரி வந்ததில்லை, நீங்கள் இந்த மாதிரி ஹில்ஸில் ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியாமல் இப்படி மேடு பள்ளத்தில் விட்டதுனால தான் எனக்கு அப்படி வாமிட் வர மாதிரி இருக்குது, வாமிட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நிலா வந்து சோழனை குறை சொல்லுவாங்க. இருந்தாலும் சோழன் சிரிச்சுக்கிட்டேன்னு, சரி நான் தான் சொன்னேன்ல இப்போ உனக்கு பரவாயில்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து எல்லாருமே காரில் வந்து ஏறுறாங்க. அதுக்கப்புறமா இந்த லெமன் இப்போயாவது இதை கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நிலா இருந்துட்டு வேகமாக அந்த லெமனை வாங்கி கையில் வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டே இதை நம்ம வாங்கி வச்சுருந்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நேச்சுரல் சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக நல்லா காட்டுறாங்க. இப்போது ஒரு ரெசார்ட்டில் போயிட்டு கார் வந்து நிப்பாட்டிட்டு, அதுக்கப்புறமா இங்கே தான் நம்ம கார் பார்க்கிங் பண்ணணும், இதுக்கப்புறமா இங்கே தான் ரூம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நிலா, இங்கே நம்மளோட காரை நிப்பாட்டிட்டு அவங்க ஒரு ஜீப்பில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க ரெசார்ட் இருக்கிற ரூமுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நம்ம இங்கேயே தங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிலா கிட்ட வந்துட்டு சோழன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே ரெசார்ட்டில் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்குது. ரிசப்ஷனில் போயிட்டு சோழன் வந்து ஆல்ரெடி நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஐடி கார்டு எல்லாத்தையுமே வந்து காட்டி ரூம் புக் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சேரன் பாண்டி பல்லவன் அவங்க 3 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே, அதாவது ஹில்ஸ் அடிவாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்க அங்கே தங்கிடுறாங்க. அந்த ரெசார்ட்ல இருந்து, அதாவது சேரன் பாண்டி பல்லவன் 3 பேர் தங்கியிருக்கிற ரெசார்ட்ல இருந்து ஒரு ஜீப்பு மூலயமா தான் அந்த ஒரு மலை உச்சியில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து போகிறாங்க. 2 பேர் சேம் தான், பட் இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது, அது ஹில்ஸ் கொஞ்சம் மலைக்கு மேலே இருக்குது அந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு வந்து கீழே புக் பண்ணியிருக்கிறதுனால இவங்க ரெசார்ட்டில் கீழே இருந்துக்கிறாங்க. என்னாச்சு சோலா, உங்களுக்கு இங்கே எதுவும் புக் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை கேட்குறாங்க. அண்ணே, இங்கே வந்து புதுசாக கல்யாணம் பண்ணிவிட்டு ஹனிமூனுக்கு வர்ற கப்பலுக்கு தனியாக ரூமு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கண்ணே, இது எங்களுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு தானே இருக்கும் அந்த ரூமு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏய் பார்த்துடா, எதுக்கு பேசாமல் எல்லாருமே பக்கத்து ரூமில் வந்து இருந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லும்போது பாண்டி இருந்துட்டு, என்னென்ன பேசுகிற, அவங்க ஹனிமூனுக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம தான் ஃபேமிலி ட்ரிப்பாக அதை மாற்றி வச்சுருக்குறோம், சோழன் நல்லா விவரமாக தான் புக் பண்ணியிருக்கிறான், அதனால் நமக்கு இந்த ரூம் ஓகே தான், நம்ம போயிட்டு அதில் ரெஸ்ட் எடுப்போம், அவங்க அதுக்கப்புறமா அவங்களோட ரூமுக்கு போய்க்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அப்புறம் எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. பாண்டி வந்து நம்ம சேரன்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க, அதாவது சேரனனுக்கு அவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்த ரூமில் வந்துட்டு அவங்கள செட்டில் பண்ணி விட்டுட்டு நிலா இருந்துட்டு, என்ன இவங்களாம் இங்கே செட்டில் ஆகிட்டாங்க, நமக்கு எங்கே ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. உடனே சோழன் வந்துட்டு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நிலா, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் இந்த ஜீப்பில் ஏறு, இந்த ஜீப்பில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஜீப்பில் ஏறணுமா, அப்போது இந்த ரெசார்ட்டில் நமக்கு புக் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட வந்து நிலா கேட்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற, அது இருக்காதம்மா, இதுவும் அவங்களோட ரெசார்ட் தான், இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஹைட்டில் வந்து அந்த ரெசார்ட் வந்து ஃபுல்லாக வுட்டில் வந்து கட்டியிருப்பாங்க, நீ வா, ஏன் இங்கே ஹனிமூனுக்கு வர்ற கப்புள்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் அங்கே தான் தங்குவாங்களாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு, நீ என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீப்பில் வந்து ஏறுறாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் கொஞ்சம் அந்த ரெசார்ட்குள்ளேயே வந்துட்டு பார்க் இருக்குது, அப்புறம் விளையாடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது, எஸ்டேட் மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்ல உயரமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வுட்டு நல்ல மரத்தால் கட்டின, ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தால் கட்டியிருக்கிற மாதிரியான ஒரு காட்டேஜ் இருக்குது. அங்கே வந்து தான் அந்த ரூமில் தான் வந்து இதுதான் நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது சோழன், இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே மொத்த கொடைக்கானலும் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், இதுதான் இதில் ஸ்பெஷலேன்னு, இது மட்டும் கிடையாது, இன்னமும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது இங்கே, நான் சொன்ன மாதிரி தான் ஹனிமூனுக்கு வர்றவங்களுக்குன்னு ரொம்ப ஸ்பெஷலாகவே இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பராக இருக்குது சோழன் நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. என்ட்ரு ஆனது உடனே நிலா வந்து பார்க்குறாங்க. அந்த ரூம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா
பூவால் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது எல்லாம் உங்க ஏற்பாடு தானா? அப்படின்னுட்டு கேட்குறாங்க. இல்லம்மா, இது வந்து ஹனிமூன் கப்புள்ஸ்க்கான இந்த ரூமு. அவங்களே வந்துட்டு ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க. நான் தான் சொன்னேன்ல, அப்படின்ற மாரி சொல்லும்போது, சூப்பரா இருக்கு சோழன். எல்லாமே வேற லெவல்ல இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு அந்த ரூம்குள்ள வந்து பார்க்குறாங்க. பெட்ரூமு, வாஷ்ரூம்ல இருந்து, அப்புறம் பால்கனில இருந்தெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்பதான் பால்கனிக்கு பின்னாடி நின்னு பார்க்கும்போது, ஒரு மலை உச்சியில இருந்து பயங்கரமான ஒரு வியூவா இருக்குது. எவ்வளோ நேச்சுரலா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல இங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா நிலா. சரி 8 ஹவர்ஸ்க்கு மேல ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, அதுக்கப்புறமா நம்ம கீழ அண்ணா அவங்களோட ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, ஓகே சோழன், ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ரெஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஒரு நிமிஷம் இரு நிலா. இங்க எப்படி தண்ணியெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு பாத்ரூம்ல அந்த ரூம்ல இருக்கிற ஏதாவது கேமரா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்றாரு. பாத்ரூம்லயும் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒவ்வொரு என்னது இது? இதுல எப்படி தண்ணி வரும்? இதுல வந்து இதுல எப்படி தண்ணி வரும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா வந்து ஓப்பன் பண்ணும்போது, ஷவர்ல இருந்து தண்ணி கொட்டிருது. உடனே சோழன் வந்து ஃபுல்லா நனைஞ்சிடுறாரு. உடனே நிலா இருந்துட்டு சிரிக்கிறாங்க. இப்படி ஷவர ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழன் வந்துட்டு, ரைட்டு, நமக்கு வந்து சூப்பரா டெக்கரேட் பண்ணி குடுத்துருக்குறாங்க. நம்ம நெனச்சது நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை நம்ம பார்ப்போம். நமக்கு டேய் சோலா, ஹனிமூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா நமக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில ஒரே லவ்ஸ் தான், ஒரே ரொமான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சோழன் பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கும்போது, இருடி உனக்கு இந்த சோழன் எவ்வளோ பெரிய காதல் மன்னன்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரொமோவில் பார்த்தது மாதிரியான லவ் சீன்ஸ்லாம் வருது. அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நிலாவும் சோழனும் அவங்களோட லைஃப்பை வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நிலா வந்து சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சோழன் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கும் தான் நிலா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இப்படி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில் வருவா, நமக்கு இப்படிலாம் வந்து ஒரு லைஃப் நடக்கும், கல்யாணம் நடந்து நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. எனக்கு நான் நினச்ச பொண்ணேன்னு என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது எனக்கு டபுள் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் சோழன், நான் எப்பயுமே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி சோழனும் அதே மாதிரி தான் நிலா, நானும் சொல்கிறேன், உன்னைய என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிருவேன் அப்படின்ற மாதிரி சோழனும் நிறையா காதல் கவிதையாக எடுத்து விடுறாரு. சோழனோட கையை பிடிச்சிக்கிட்டு தோல்ல சாஞ்சிக்கிட்டு நிலா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு இடத்துல எனக்காக நீங்க பார்த்து பார்த்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா நிலா, நான் நிறைய இதே மாதிரி நீ ஹனிமூன் கூட்டு போங்கன்னு சொன்ன உடனே நான் நெட்லலாம் தேடி பார்த்தேன். அதில் இதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சா, அதனால தான் நான் இதை புக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சோழன், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எத்தனை தடவை தான் தேங்க்ஸ் சொல்வேன்? இதெல்லாம் வந்து நம்மளோட அடுத்தடுத்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து நம்ம போகிறதுக்கான முதற்படி இது. நல்லபடியாக நம்மளோட வாழ்க்கையை நம்ம தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமா சோழன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலாவோட கையை பிடிச்சிட்டு, உனக்கு உண்மையாகவே என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது இது இப்போ இப்படி கேட்குறீங்க? கல்யாணமே முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையவே உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இதுக்கப்புறமா என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க? பிடிக்காமலா கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் சோழன் வந்து பேசிட்டு அவங்களோட காதல் கதைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரே ரொமான்ஸாக இருக்குது சோழனுக்கும் நிலாவுக்கும் நடுவில். அதுக்கப்புறமா சேரனும் பாண்டி பல்லவன் 3 பேர் வந்துட்டு அவங்களோட ரூம்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்லண்ணே, ரொம்ப நேச்சுரலாக இருக்குல்ல சார், இப்படி ஒரு இடத்துல நம்ம தங்கணும் அப்படின்ற மாதிரி 3 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி சோழனோட ரூம் எப்படி இருக்குது, அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லும்போது, டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியா, இனிமே அவனோட ரூம்ல போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அவங்களா எப்போ வராங்களோ வரட்டும், எப்போ போகிறாங்களோ போகட்டும். நமக்கு சுற்றி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம போய் சுற்றி பார்ப்போம். அவங்க சுற்றி பார்க்கணும்னா அவங்க தனியாக போய் சுற்றி பார்த்துக்கிறட்டும். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக வந்திருக்கோம் அவ்வளோதானே தவிர அவங்கள தொந்தரவு பண்ணுறதுக்கு நம்ம வரலை. உனக்கு ஏதாவது சுற்றி பார்க்கணும்னு நினச்சேன்னா வா, நான் போய் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, நீ சொல்கிறதும் சரிதான், என்னதான் இருந்தாலும் நிலா நம்மளை எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு தனிமையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும்ல, தனிமையான நேரத்தை. அதனால் அவங்க எப்போ வராங்களோ அப்போ வரட்டும்.
நம்ம ஏதாவது சுற்றி பார்க்கணும் செய்யணும்னு சொன்னால் நம்மளே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது வானதி கிட்ட இருந்து ஒரு 10 மிஸ்டு காலுக்கு மேலே வந்திருக்குது. இவ வேற மாற்றி மாற்றி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாளே அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து நினைக்கிறாங்க. இவ என்னதான் பண்ணுறது இவளை, இப்படி நம்மளை எங்கேயுமே விட மாட்டேங்கிறா அப்படின்னா இவளை வச்சுட்டு நம்ம எப்படி சமாளிக்கிறது? ஒருவேளை வானதி கடையை இப்போ தான் புதுசாக திறந்துருக்குறோம், நம்மளை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் பயப்படுவாளோ? ஏற்கனவே இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா, கடையில் எனக்கு எதுவுமே தெரியாது பாண்டி, நீ கூட இரு அப்பதான் எனக்கு தைரியமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, நம்ம வேற அப்படியே விட்டுட்டு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி பாண்டி வானதியை பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபோன் பண்ணி பேசினா என்ன சொல்லுவான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி, சரி இருந்தாலும் கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து வானதிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ வானதி இருந்துட்டு ஃபஸ்ட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் அவள் கோவத்தில் இருப்பா, இனிமே எப்படி ஃபோன் எடுக்க போறா, அவள் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பிறகு மறுபடியும் இல்லை இல்லை திரும்பவும் ஒரு கால் பண்ணி பார்ப்போம், இதுக்கும் ஏதாவது சண்டை போடுவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. பாண்டி கால் பண்ணும்போது இந்த வானதி இருந்துட்டு, இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய் இல்லடி தூங்கலையா நீ இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன தூங்கணும், நான் தூங்குறேன் இல்லை தூங்காமல் இருக்கிறேன், நீ எதுக்கு அதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏய் வேமா தூங்குனாதாண்டி காலையில் போயிட்டு கடையை திறக்க முடியும், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கிற, நான் என்ன இங்கேயேவா இருந்துட போகிறேன், நான் வரத்தானே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வானதி இருந்துட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியும், எங்கள் கடையை திறக்கணுமா இல்லை மூடணுமான்னு நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, அப்படி கவலைப்படுறவனா இருந்தேன்னா எதுக்கு விட்டுட்டு போன அப்படின்ற மாதிரி வானதி மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. சரி இவ இப்போ ஆரம்பிச்சானா விடவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி, சரி ஓகே நான் ஃபோனை வச்சிடுறேன், காலையில் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு.